சிக்கன் மட்டனுக்கே டப் கொடுக்குற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டான சோயா வச்சு கிரேவி தான் செய்ய போகிறோம். இது சப்பாத்தி, நான், பூரி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 1 கப் சோயாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடான வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா சோயா உள்ள வாட்டரை கையால் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம், ஃபைனாக சாப் பண்ண 2 ஆனியன், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிங்க. அடுத்ததாக ஒரு தக்காளியை நல்லா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை பச்சை வாசனை போகிற வரையிலும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், கிரேவிக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சோயாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா வேகட்டும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிட்டா டேஸ்டான சோயா கிரேவி ரெடி. இது போல் ரெசிபிக்கெலாம் நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புது ரெசிபியோடு பார்க்கலாம். பை பாய்.